ஏழை எளிய சாமானிய மக்களை விடியா திமுக அரசின் மின்சார வாரியம் வாட்டி வதைப்பதாக அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், அதிமுக ஆட்சியில் வீட்டு உபயோகிப்பாளர்கள் அனைவருக்கும் 100 யூனிட் விலையில்லா மின்சாரம் வழங்கப்பட்டு வந்தது என்றும், இதனால் ஒரு வீட்டில் 2 இணைப்புகள் இருந்தால் அந்த வீட்டின் உரிமையாளரும் வீட்டில் வாடகைக்கு உள்ளவர்களும் 100 யூனிட் விலையில்லா மின்சாரத்தை பெற்று வந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். தற்போது விடியா அரசின் மின்வாரியம் வீட்டின் உரிமையாளரின் பெயரில் ஒரு மின் இணைப்பு மட்டுமே அனுமதிக்க உள்ளதாகவும், அதற்கான ஆய்வுப் பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் செய்திகள் தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ள கழக பொதுச் செயலாளர், இதனால் வீட்டு உரிமையாளர்கள் தங்களிடம் இருக்கும் ஒரே மின் இணைப்பில் வாடகைதாரர்களுக்கும் மின்வசதி வழங்கி வாடகைதாரர்கள் பயன்படுத்தும் மின்சாரத்திற்கு அதிக மின் கட்டணம் வசூலிக்கும் வாய்ப்புகள் அதிகம் உருவாகும் என குறிப்பிட்டுள்ளார். வீடு வாடகைக்கு வருபவர்கள் பெரும்பாலும் ஏழை எளிய நடுத்தர மக்களே ஆவார்கள் என்றும், எனவே அவர்கள் மின்சாரத்திற்காக கூடுதலாக செலவு செய்கின்ற நிலை ஏற்படும் என்றும் கழக பொதுச் செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். சில நாட்களுக்கு முன்பு மின் நுகர்வோர்கள் தங்களது ஆதார் எண்களை மின் இணைப்புடன் பதிவு செய்ய வேண்டும் என்ற மின்சாரத்துறை உத்தரவிற்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த போது, விடியா திமுக அரசும் அமைச்சர் பெருமக்களும் மின் நுகர்வோர்களுக்கு பத்திரிகைகள் மற்றும் ஊடகங்களில் அளித்த உறுதிமொழிப்படி வாடகைதாரர்கள் பாதிக்கப்படாத வண்ணம் உரிமையாளர்கள் பெயரில் ஒன்றுக்கும் மேற்பட்ட இணைப்புகள் இருக்கும் பட்சத்தில் வாடகைதாரர்களும் இருந்தால் 100 யூனிட் விலையில்லா மின்சாரத்தை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்றும், வாடகைக்கு உள்ளவர்கள் வீட்டை காலி செய்தால் மீண்டும் வாடகைக்கு வருபவர்கள் விலையில்லா மின்சாரம் மற்றும் குறைந்த மின்கட்டண வசதியை பெறுவதற்கு வசதியாக மின் இணைப்பை துண்டிக்க கூடாது என கழக பொதுச் செயலாளர் வலியுறுத்தியுள்ளார். இதேபோன்று வணிக நிறுவனங்களுக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட மின் இணைப்புகள் இருந்தால் ஒரு மின் இணைப்பை மட்டும் விட்டுவிட்டு மற்ற இணைப்புகளை துண்டிக்கவும் விடியா அரசு முடிவு செய்துள்ளதாக செய்திகள் தெரிவிப்பதாகவும், விடியா ஆட்சியில் மின்சாரத்துறையில் ஆட்கள் பற்றாக்குறையால் மின்கட்டணம் செலுத்த இயலாதவர்களிடம் நேரில் சென்று அறிவுறுத்த ஆட்கள் இல்லை என்றும், டிஸ்கனெக்ட் சார்ஜஸ் மற்றும் ரீகனெக்ட் சார்ஜஸ்களை பல மடங்கு உயர்த்திவிட்டதாகவும் செய்திகள் வருவதாக கழக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் மின்சார வாரியமும் எரிசக்தி துறையும் குரங்கு கையில் கிடைத்த பூமாலையாக மாறி சிக்கி சீரழிவது வாடிக்கையாகிவிட்டது என்றும், தனியாரிடமிருந்து மின் கொள்முதல், மின் மாற்றிகள் மற்றும் மின் உபகரணங்களை கொள்முதல் செய்வது, நிலக்கரி கொள்முதல் என்று எல்லா வகைகளிலும் கொள்ளையடிப்பதற்காகவே செயற்கையான மின் தட்டுப்பாட்டை ஏற்படுத்துவது வசன வியாபாரிகள் அரசின் அடிப்படை கொள்கையாக இருப்பதால் மக்கள் அன்றாடம் இருளில் தவிக்கும் சூழல் ஏற்படுவதாகவும் கழக பொதுச் செயலாளர் விமர்சித்துள்ளார். அம்மா ஆட்சி பொறுப்பேற்றவுடன் முதல் கையெழுத்திட்ட 100 யூனிட் விலையில்லா மின்சாரம் ஏழை எளிய மற்றும் நடுத்தர வாடகைதாரர்களுக்கும் தொடர்ந்து கிடைத்திட வேண்டும் என்றும், அதிமுக ஆட்சியின் போது இருந்த நிலைமையே தொடர வேண்டும் என்றும், மின் இணைப்பு துண்டிப்பை சம்பந்தப்பட்ட மின் நுகர்வோர்களுக்கு ஓரிரு நாட்களுக்கு முன்னதாகவே தெரிவித்து மின் கட்டணத்தை செலுத்த அறிவுறுத்த வேண்டும் என்றும் விடியா திமுக அரசை கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.